தாராபுரத்தில் தமிழக கட்சி சார்பில் விவசாயிகள் சங்கம் ஆலோசனை கூட்டம். கடன் தள்ளுபடி, மின்சாரம், பாசன திட்டங்கள் உள்ளிட்ட 18 தீர்மானங்கள் நிறைவேற்றம். தமிழ்நாடு முழுவதும் இருந்து 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்பு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழக கட்சி சார்பாக விவசாயிகள் சங்கத்தினர் தலைவர் ஏ காளிமுத்து தலைமையில் தாராபுரம் புறவழிச்சாலையில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்று ஆலோசனைகள் மற்றும் கோரிக்கை கூட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கோபாசே கட்சி சார்ந்த சார்பற்ற விவசாயிகள் சங்கம் மாவட்ட தலைவர் பச்சை துண்டு ராசு, பொதுச் செயலாளர் சுப்பிரமணியம், மாவட்ட செயலாளர் வேலுசாமி, தென்னிந்திய நதிகள் இணைப்பு தலைவர் ஐயா கண்ணு, தமிழக விவசாயிகள் சங்க மாநில தலைவர் பழனிசாமி, கொங்கு நாடு மக்கள் கட்சி ரத்தினம், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் முத்து விஸ்வநாதன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் விவசாயிகள் எதிர்கொண்டு வரும் முக்கிய பிரச்சனைகளை வலியுறுத்தி பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முக்கிய கோரிக்கைகளை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னர் விவசாயிகள் எடுத்த அனைத்து வகை வங்கி கடன்களும் நிபந்தனையின்றி தள்ளுபடி செய்ய வேண்டும். விவசாயிகள் பம்பு செட்டுகளுக்கு தடையின்றி 24 மணி நேரமும் 3 கட்ட மின்சாரம் வழங்கப்பட வேண்டும். வெறிநாய் தாக்குதலில் இறந்த ஆயிரக்கணக்கான கால்நடைகளுக்கு அரசு முழுமையான இழப்பீடு வழங்க தனி சட்டம் இயற்ற வேண்டும். அமராவதி அணையில் வீணாகி கடலில் கலக்கும் நீரை உப்பாறு வட்டமலை அணைகளில் நோக்கி கால்வாய் அமைத்து பாசன பயன்பாட்டிற்கு மாற்ற வேண்டும். தாராபுரம் ராஜ கால்வாயில் கலக்கும் கழிவு நீரை சுத்திகரித்து நகரில் பூங்காக்கள் நீர்ப்பாசனத்திற்கு பயன்படுத்தப்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆவின் நிறுவன ஊழல் தடுக்கும் வகையில் சீரமைத்து எருமைப்பால் லிட்டருக்கு ரூபாய் 60 மற்றும் பசுமை பால் லிட்டருக்கு ரூபாய் 60, 50 என விலை உயர்த்தி நியாயமானம் கொள்முதல் செய்ய விலை வழங்க வேண்டும். காட்டு பன்றிகள் மற்றும் மயில்களின் சேதங்களை குறைக்கும் உறுதியான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். தாராபுரத்தில் ஏற்றுமதி தரத்தில் காய்கறி சந்தை மொத்த மார்க்கெட் அமைக்கப்பட வேண்டும். தாராபுரத்தில் அரசு பொறியியல் கல்லூரி நிறுவப்பட வேண்டும். பாசன திட்டங்களின் கால்வாய் தூர்வாரி நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். பன்முக நஷ்டத்தில் இருக்கும் கோழி வளர்ப்பு, பட்டு வளர்ப்பு விவசாயிகளுக்கான MSP குறைந்தபட்ச ஆதார விலை மற்றும் தரமான உதவிகள் வழங்கப்பட வேண்டும். விவசாயிகள் வீடுகள் மற்றும் பண்ணைகள் பாதுகாப்புடன் இருக்க அரசு காவல் மற்றும் நிவாரண திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். மேலும் கண்ணங்கோவில் ஆலம்பாளையம் பகுதியில் விவசாயிகள் நீண்ட நாட்களுக்கு கோரிக்கையாக வரும் உப்பாறு குறுக்கு தடுப்பணை கட்டப்பட வேண்டும் என்று அரசு சமீபத்தில் அறிவித்த நஞ்சம்பாளையம் தடுப்பணை திட்டத்தை எதிர்த்து கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. எச்சரிக்கை தீர்மானம். தாராபுரம் புதிய அமராவதி பாலம் அருகில் தொடர்ந்து உயிரிழப்பு காரணமாக இருக்கும் ஆற்று பாசனத்திற்கு நிரந்தர தீர்வு 30 அக்டோபர் 2025க்குள் எடுக்கப்படவிட்டால் ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என விவசாயிகள் எச்சரித்தனர். இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அத்தனையும் அரசின் கவனத்திற்கு உடனடியாக கொண்டு செல்லப்படும் என தலைவர்கள் தெரிவித்தனர். பேட்டி திரு காளிமுத்து, தமிழக கட்சி சார்பாக விவசாயிகள் சங்கம் மாநில தலைவர். பேட்டி திரு பி ஐயா கண்ணு, தென்னிந்திய நதிகள் இணைப்பு தலைவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய்கவா. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டத்தில் கட்சி சார்பற்ற விவசாய சங்கம் நடத்தும் கோரிக்கை மற்றும் ஆலோசனை கூட்டம், விழிப்புணர்வு கூட்டம் இன்னைக்கு செப்டம்பர் 15. இந்த செப்டம்பர் 15 என்பது முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரை அவர்கள் பிறந்த நாள். இந்த 50-60 ஆண்டு கால ஆட்சியை திராவிட கட்சிகள் இன்று வரை ஆண்டு கொண்டிருக்கிறது, அவரை பெயரை சொல்லிக் கொண்டு. ஆனால் விவசாயிகளுக்கு ஏதாவது முன்னேற்றம் என்று உண்டு என்று கேட்டால் இன்னும் கோரிக்கை வைத்து போராட்டங்கள் தினசரி விவசாயிகள் தமிழ்நாடு முழுக்க முழுக்க போராட வேண்டிய சூழ்நிலையிலே இருந்து வருகிறோம். இன்றைக்கு திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்றைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த மாதம் 11-12 தேதிகளில் திருப்பூர் மாவட்டம் வரும் பொழுது பிரதான கோரிக்கை எங்களுக்கு மேற்கு மண்டலத்திலே ஆனைமலை நல்லாறு அந்த திட்டத்தை கடந்த 2021 தேர்தல் அறிக்கையிலே உடனடியாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்து தருவோம் என்று சொன்னார்கள். ஆனால் ஆட்சி முடிய போகும் சூழ்நிலையும் கூட இன்றைக்கு அந்த திட்டத்திற்கு குழு அமைக்கப்படும் என்று சொல்லி விவசாயிகள் மத்தியிலே பேரதிர்ச்சியை உருவாக்கியுள்ளார்கள். இதை கண்டிக்கிறோம். அது மட்டுமல்ல, மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரை விவசாயிகள் காய்கறி தென்னை விவசாயிகள் மட்டுமே அதிகப்படியாக உள்ளோம். அதே போல கோழிப்பண்ணை மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு விவசாயிகள் அதிகமாக உள்ளோம்.
இந்த கோரிக்கை எல்லாம் தேர்தல் நடத்திய திமுக சொன்னதுதான். ஆனால் இன்று வரை நாங்கள் கொடுத்த கோரிக்கை ஒன்று கூட நிறைவேற்றப்படவில்லை. இது எங்கள் மத்தியிலே மிகப்பெரிய குமுறலை ஏற்படுத்தி இருக்கிறது. 2026 தேர்தல் வரும் நிலையிலும் கூட எங்கள் மாவட்டத்துக்கு வந்த முதலமைச்சர் எங்களுக்கு இனிப்பான செய்தியை கொடுப்பார் என்று நினைத்தோம். அவர் கசப்பான செய்தியை கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார். வருத்தம் அளிக்கிறது. இன்னும் 19 கோரிக்கையை முன்வைத்துத்தான் இந்த ஆலோசனை மற்றும் விழிப்புணர்வு கூட்டம். இந்த கூட்டத்திலே மரியாதைக்குரிய ஐயாக்கன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையை ஆற்றியுள்ளார். இதை அடுத்தபடியாக நாங்கள் போராட்டத்திற்கு எடுத்துச் செல்வதா இல்லது முதல்வரை சந்தித்து இந்த கோரிக்கையை செய்து தருவீர்களா இல்லை என்று கேட்டுவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை செல்வதா என்று ஒரு திட்டத்தோடு இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். திருப்பூர் மாவட்டத்தில் அமராவதி பாசனம் 57,000 ஏக்கர். அதுல பாத்தீங்கன்னா இது பூரா அரசர் காலத்துல கட்டப்பட்ட அணை, மண்வாய்க்கால் தான். அது தாராபுரம் நகரப்பகுதியில் 3000 ஏக்கர் பாசனம் பாயக்கூடிய அந்த அமராவதி ராஜவாய்க்கால் பாத்தீங்கன்னா தாராபுரம் நகரத்திலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் பயணம் பண்ணி உப்பாறுல போய் கலக்குது. இது கிட்டத்தட்ட தாராபுரம் நகரப்பகுதியிலேயே 1 லட்சம் நபர்கள் வசிக்கக்கூடிய நிலை இன்றைக்கு வீடு கட்டி பொதுமக்கள் வசித்து வர்றாங்க. அதுல அவங்களுக்கு அன்றாட பயன்படுத்தக்கூடிய கோழி இறைச்சி, மாட்டு இறைச்சி மற்றும் அனைத்து கழிவுகளும் பாத்தீங்கன்னா அந்த ராஜவாய்க்காலிலேயே கொட்டுறாங்க. இதனால எங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த 3000 ஏக்கர் இருக்கிற நஞ்சை விவசாயம் நஞ்சாகி இன்றைக்கு குடிக்கக்கூடிய குடிநீரும் கூட மாசடைந்து கேன்சர் வரக்கூடிய நிலையில இருந்து கொண்டிருக்கிறோம். அதை இந்த 10 ஆண்டு காலமா 2 அரசியத்தையுமே முன்வைத்து இந்த மண்வாய்க்காலை சிமெண்ட் வாய்க்காலாக மாற்றி தர வேண்டும். அந்த நகர கழிவு நீர்களை சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து அந்த சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை தாராபுரம் நகரில் உள்ள அனைத்து பூங்காக்களுக்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம். ஆனால் கொஞ்சம் கூட அதை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. அதே போல ஆனைமலை நல்லாறு திட்டம் என்பது கிட்டத்தட்ட 1958ஆம் ஆண்டு காமராஜ் அவர்களால் கட்டப்பட்டது. அப்பொழுது உத்தேசிக்கப்பட்ட திட்டம் தான் ஆனைமலை நல்லாறு திட்டம். ஆனால் அதையெல்லாம் இன்னைக்கு இவ்வளவு நவீன வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட அந்த திட்டத்தை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் மக்கள் லஞ்சம் வாங்கிக் கொண்டுதான் ஓட்டு போடுகிறார்கள் என்று சந்தேகம் விவசாயிகளுக்கு வருகிறது. அது மட்டுமல்ல, ஆளுகின்ற அரசும் ஒரு தெளிவான முடிவே இருக்கிறார்கள். வரும் தேர்தலிலே பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயித்து விடலாம், ஆனால் விவசாயிகளுக்கு கேட்கின்ற எந்த திட்டத்தையும் செய்யக்கூடாது என்று கெட்ட எண்ணத்தில் செயல்படுகிறார்கள். அதற்காக அவர்களே அனுபவிப்பார்கள். ஏன்னா அவங்களுக்கே சின்ன அரசியல்வாதிக்கே வியாதியில் வரப்போகிறது. இதைத்தான் நாங்க சொல்லி போராடிட்டு இருக்கிறோம். நாங்க கேட்கிற திட்டத்தை சரியான முறையில பயன்படுத்தி கொடுங்க. இன்னைக்கு ஒரு தக்காளி 1 கிலோ 10 ரூபாய்ன்னு சொன்னோம்னா அந்த 10 ரூபாய்க்கு நாங்க நிர்ணயிக்கப்படுற ரேட்டு கிடையாது. நீங்களா கேட்டு வாங்கிட்டு போறீங்க 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நான் உழைச்சு கொடுத்ததாட்டுதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. எங்களுக்கு எல்லாம் ஆத்திரம் தான் வருகிறது. இதை முதலமைச்சர் அவர்கள் தயவு கூர்ந்து கேட்டு இது வருகின்ற எதிர்கால மத்திய மாநில அரசியல் இருவருமே சொல்லுகிறேன். எங்களுடைய கோரிக்கையை தயவு கூர்ந்து நிறைவேற்றிக் கொடுங்கள். நன்றி, வணக்கம். ஒரு நாடு பலம் பொருந்திய நாடு என்றால் அது ராணுவத்தால மட்டுமல்ல, விவசாயால தான் அது பலம் பொருந்திய. உணவு உற்பத்தியில் தன்னுரிமை பெற்றிருக்க வேண்டும். விவசாயி சேத்துல கை வச்சாதான் மற்றவங்கள சோத்துல கை வைக்க முடியும். இந்த நிலைமையில நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் என்ன சொன்னாரு? நான் இந்த விவசாயி பையன்க வாங்கின கல்வி கடன் எல்லாம் தள்ளுபடி பண்றேன்னாரு. இந்த வழி பண்ணவே இல்லை. விவசாயிகளுக்கு இந்த ஏரி குளங்கள்லாம் தூர்வாரி வேஸ்டா கடல்ல போய் தண்ணி எல்லாம் திருப்பி விடுறேன்னு சொன்னாரு. அதையும் செய்யவே இல்லை. எங்களுக்கு விவசாயியை காப்பாற்ற வேண்டிய இந்த அரசு எங்களுக்கு அந்த விவசாயியை பத்தி கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதை எங்களுக்கு இந்த அரசு சொன்ன இந்த முக்கியமான கோரிக்கை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும். தமிழக முதலமைச்சர் விவசாய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். 2014 விவசாயம் வாங்கி இன்னும் அப்படியே இருக்கு இந்த கடன். நீர் மேல கடன் அப்படியே கிடக்குது. அதே போல இப்ப 2000 ஆட்சிக்கு வந்தோன்னா ஒரு கடன் தள்ளுபடி பண்ணாங்க. அதை முதல்ல கட்ட விவசாயிக்கு பணத்தெல்லாம் திருப்பி தராங்க, அதுவும் தராம வச்சிருக்காங்க. அந்த பணத்தையும் திருப்பி தர வேண்டும். தமிழக முதலமைச்சர் எங்களுக்கு உதவி செய்தால் நாங்கள் அவருக்கு ஓட்டு போடுவோம். எங்களுக்கு ஒண்ணுமே பண்ணலன்னா எப்படி ஓட்டு போடுவாங்க விவசாயிகள்? இன்றைக்கு விவசாயிகள் ஜனத்தொகையில 160 பேர் 70 பேர் இருக்கோம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல. எங்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம். விவசாயிகளை காப்பாற்றுங்கள். விவசாயி வாங்கிய கடனை தள்ளுபடி செய்யுங்கள். இப்ப மத்திய சர்க்கார்ல மோடி ஐயா 2 மடங்கு லாபம் தரும் விலையை தருகிறேன் என்று கூறினார். ஒரு கிலோ 18 ரூபாய் வித்தவனுக்கு 54 ரூபாய் தரேன், 24 ரூபாய் தர்றாரு.
ஒரு டன் கரும்பு 2530 8,300 3,800 தர்றாரு. அதனால எங்களுக்கு லாபகரமான விலை கிடைக்கல. 50-60 வயது இருந்த அனைத்து விவசாயிகளும் அவங்களுக்கு மாசம் 5,000 ரூபாய் பென்ஷன் கொடுக்கணும், இன்சூரன்ஸ் அரசு ஏற்று நடத்த வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை. அதை செய்யவில்லை என்றால் நாங்கள் டெல்லியிலும் சென்னையிலும் சென்று போராடுவோம் என்று தெரிவிக்கிறேன். எல்லாருமே ஒரு ஸ்கீம் இருந்துச்சு, அந்த ஸ்கீம் நிறைவேற்றினாதானே தண்ணி வரும். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில தமிழ்நாட்டுல பெய்யற மழை 100 டிஎம்சி தண்ணி வேஸ்டா போய் கேரளால கடல்ல விழுது. அந்த 100 டிஎம்சி தண்ணி இங்க வந்துச்சுன்னா ஒரு 15 லட்சம் ஏக்கர், குறைஞ்ச 5 ல இருந்து 15 லட்சம் ஏக்கர் சாகுவாங்க. அதை சொல்ல மாட்டேங்கிறாங்களே ஒருத்தர் நல்லாறு திட்டத்தை பத்தி. நல்லாறு திட்டம் 1958 போட்ட திட்டம், எஸ்டிமேட் எல்லாம் போட்டாங்க. அது வந்துருச்சுன்னா விவசாயிக்கு பயனளிக்கும் நீர் மேலாண்மையை தான் அது 6 மாவட்டங்கள் பயன்பெறும் வாய்ப்பு இருக்கு என்பதனால் அந்த நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.